மூன்றாவதாக மஸ்ஜிதுல் அக்ஸா. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய குத்துபாவை ஷேக் சரந்த் ஹபிதுல்லாஹ் இருந்தார்கள். அந்த குத்துபாவுடைய தலைப்பு மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய தனிச்சிறப்பும் தனித்துவமும் என்ற கருத்திலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் பொதுவாக கியாமத் நாள் வரைக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸா அது அல்லாஹ்வுடைய புனித பூமியாக மஸ்ஜிதாக நிலைத்திருக்கும். அது எப்பொழுதுமே சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் மத்தியில் பிரித்து காட்டக்கூடியதாக இருக்கும். அது சமூகத்துக்கு, இஸ்லாமிய உலகத்துக்கு எப்பொழுதுமே ஒரு தூதை சொல்ல விரும்பும். அது எப்படி அல்லாஹ்வுடைய உதவி பெறக்கூடியது, அல்லாஹ்வுடைய அனுகூலத்துக்குரியது, அல்லாஹ்வுடைய எல்லா நடவுகளுக்கும் உரித்தானது என்ற பொறுமைக்கு வெற்றி, பொறுமைக்கு ஈட்டிலே வெற்றி இருக்கிறது என்ற தூதை அது சொல்லிக் கொண்டிருக்கிறது. மிஅராஜ் பயணத்துக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அப்படியான பூமி அல்லவா அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த கண்ணியத்தை கொடுப்பதற்கு, அந்த நபி அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொள்வதற்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் பயன்படுத்தி அதன் மூலம் அவருடைய சிறப்பை உலகறிய செய்திருக்கிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே நபிமார்களுக்கு தொழுவித்ததும், அந்த புனித பூமியில் நபிமார்களுக்கு இமாமத் செய்ததும், மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த சூழலிலே மலக்குமார்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கமான மலக்குமார்கள் அதை பாதுகாப்பதும் சூழ்ந்திருப்பதும் அதற்குள்ள ஒரு தனிச்சிறப்பு. எனவே எப்பொழுதுமே அது கெடுதிகள் நாடப்படும் பொழுதோ, அதற்கு தீங்குகள் நாடப்படும் பொழுதோ அதற்கு எதிராக அல்லாஹ் நடவடிக்கை எடுப்பது, அதை பாதுகாப்பது. அதே நேரம் உலமாக்கள், இறைநேசர்கள், நல்லடியார்களை கொண்டு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா நிறைந்திருப்பது, அவர்கள் எல்லோரும் அதை நோக்கி படையெடுப்பது. அதே போன்று எப்பொழுதுமே அநியாயக்காரர்களுக்கு அது முடிவு கட்டுவது, அநியாயக்காரரை அழித்து நாசமாக்குவது என்பதெல்லாம் அதற்கென்றுள்ள ஒரு தனித்துவமாக இருக்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொண்டவர்கள் சஹாபாக்கள், முன்னோர்கள், அவர்கள் அதற்காக செய்த பிரயத்தனங்கள், அதற்காக செய்த அவர்களுடைய தியாகங்கள் எல்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சிறப்பம்சத்தை நமக்கு பறைசாட்டுகிறது. எனவே அது தூய்மையானது. அதனுடைய தூய்மை யாரும் குறைக்க முடியாது, அதனுடைய சிறப்பை யாரும் இல்லாமலாக்க முடியாது. எப்பொழுதுமே பலஸ்தீன் அது முழுக்க பரக்கத்துக்குரியதுதான். அந்த பலஸ்தீன் அந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பாதுகாப்பாக அனுப்பிய பூமி. அவருடைய பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள் எல்லோருமே பரக்கத்துக்குரியவர்கள். ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் எல்லோருமே அந்த பரக்கத்துக்கு உரித்தானவர்கள். எனவே அந்த பலஸ்தீனில் இருக்கின்ற பரக்கத்தையோ அதில் இருக்கின்ற நன்மைகளையோ யாராலும் அழித்து இல்லாதொழிக்க முடியாது. பாருங்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பைத்துல் மக்சித் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தான் அல்லாஹ்விடம் துஆ கேட்டார்கள், அல்லாஹ்வை வணங்கினார்கள், குழந்தை பாக்கியத்தை கேட்டார்கள். மெஹராபுக்குள்ளே வணங்கி கொண்டிருக்கின்ற பொழுதோ, இபாதத்தில் இருக்கின்ற பொழுதோ, அதே போன்று அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே வணக்கம் புரிந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அவர்களுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ் பெயர் வைத்து ஒரு குழந்தை, நீண்ட காலத்துக்கு பின்னால் குழந்தைக்காக ஏங்கி கொண்டிருந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் வைத்து தான் நன்மாராயன் சொன்னான், யஹ்யா என்ற ஒரு குழந்தையை தரப்போகிறோம். யஹ்யா என்று பெயர் வைத்து அல்லாஹ் அந்த குழந்தையை கொடுத்ததும் அது ஒரு மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய தனிச்சிறப்பு. எனவே பாருங்கள், அந்த குழந்தை ஒரு சமூக தலைவராக, அதே போன்று அல்லாஹ்வுடைய ஒரு திரு வார்த்தையாக, அதே போன்று ஒரு நல்ல பரிசுத்தமான பக்குவமான ஒரு பிள்ளையாக, நல்லடியார்களில் ஒருவராக அல்லாஹ்க்கினார். ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று அவருடைய தாய் அஸ்ஸித்தீகா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட பாருங்கள் பைத்துல் மக்திஸிலே ஒரு அறையில் தான் வளர்க்கப்பட்டார்கள், பராமரிக்கப்பட்டார்கள். எனவே அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவருடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த குடும்பம், அதே போன்று அவருடைய பெற்றோர்கள் எல்லாரையும் அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த சுற்றுச்சூழலை வைத்து தான் பராமரித்தான், வளர்த்தான், ஆளாக்கினான், கண்ணியப்படுத்தினான். எனவே அவர்களை அல்லாஹ் அங்கு தங்க வைத்தான், பாதுகாப்பான இடத்தை கொடுத்தான். எனவே இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சேர்ந்தது. இது மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய, தனிச்சிறப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விடயம். அல்லாஹ்வுடைய உலக அதிசயங்களில் ஒன்றாக இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே அல்லாஹ் பல அத்தாட்சிகளை வைத்திருக்கிறான், அதிசயங்களை எல்லாம் நிகழ்த்தியிருக்கிறான். எப்பொழுதுமே இந்த சிறப்பம்சமும் தனித்துவமும் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ரசூல்மார்கள் கூட எல்லா ரசூல்மார்களுடைய முக்கியமான ரசூல்மார்களுடைய எல்லா நிகழ்வுகளும், வரலாற்று பின்னணிகளும் மஸ்ஜிதுல் அக்ஸாவோடு, பலஸ்தீனோடு, பைத்துல் மக்திஸோடு சம்பந்தப்படுகிறது. பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட இந்த புனித பூமிக்கு பக்கத்திலே தன்னை நெருக்கமாக்குமாறு, புனித பூமிக்கு பக்கத்தில் தன்னை குடியமர்த்துமாறு அல்லாஹ்விடம் கேட்டார்கள். அந்த புனித பூமியை குறிப்பிட்டு கேட்டிருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபரும் அந்த பூமியில் தான் அமைந்திருக்கிறது. அந்த கசீபுல் அஹ்மர்னு சொல்லக்கூடிய மூசா சொன்னார்கள், நான் அந்த பூமியில் இருந்திருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கபரை நான் காட்டுவேன்.
அந்த அளவுக்கு நபி அவர்கள் உறுதியாக சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்று பின்னணி, அவருடைய அடக்கஸ்தலம் கூட இந்த புனித பூமியை அண்மித்ததாக, புனித பூமிக்கு உட்பட்டதாக அமைந்திருப்பதும் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கிடைக்கின்ற தனிச்சிறப்பை சார்ந்தது. எனவே பல நபிமார்கள் கண்ணியமான அவர்களுடைய உடல்கள் அடக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இஸ்லாமிய சமூகத்தின் ஒரு அந்த அனந்தர சொத்து தான், உலக முஸ்லீம்களுடைய அனந்தர சொத்து தான் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. சொன்னார்களே மன்னர் அப்துல் ஹமீத் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், ஒரு என்ன அவருடைய பொன்னெழுத்துக்களை பொறிக்கப்படக்கூடிய உறுதியான ஒரு வாசகம்தான், பலஸ்தீன் பூமி முழுக்க முஸ்லீம்களுக்கு மாத்திரம் சொந்தமானது, அதில் ஒரு சாணளவு கூட விட்டு கொடுக்க மாட்டேன், ஒரு சாணளவு கூட யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அது இஸ்லாமிய சமூகத்துடைய ஒரு சொத்தாக, ஒரு புனித ஸ்தலமாக, உரிமையாக கியாமத்து நாள் வரைக்கும் இருக்க வேண்டும் என்று ஒரு பிரகடனம் செய்தார்கள். ஒரு சாணை கூட, ஒரு பேச்சல்ல, ஒரு ஏக்கர் அல்ல, ஒரு மீட்டர் அல்ல, ஒரு யார் அல்ல, ஒரு சாணை கூட யாருக்கும் எவனுக்கும் முஸ்லீம் அல்லாதவனுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். எனவே அது இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது, பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை கத்தீப் அவர்கள் ஊண்டி சொல்லிவிட்டு, எப்பொழுதுமே பாருங்கள் கண்ணியம், சிறப்பு, உறுதித்தன்மை முன்னைய காலம் தொட்டு எப்பொழுதுமே மூதாதையர்கள், நம்முடைய பாட்டன்கள் எல்லோரும் இதை பேணி வந்திருக்கிறார்கள், அந்த கண்ணியத்தை பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். எனவே எப்பொழுதும் நாம் நம்முடைய இந்த சமுதாயம், இந்த தலைமுறை அதை தொடர வேண்டும், அந்த கண்ணியத்தை பேண வேண்டும், அந்த உறுதியை பாதுகாத்து கொள்ள வேண்டும். மூமின்கள் எப்பொழுதும் உண்மையான ஒரு தைரியமுள்ள வீரர்களாக செயல்பட வேண்டும். அல்லாஹ்விடம் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றக்கூடிய அந்த ரிஜாலுன் சதகு மா அஹதுல்லாஹ் அலைஹி சொன்னார்கள். முன்னோர்கள் தங்களுடைய வாக்குகளை, அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி உயிர் நீத்து விட்டார்கள். எனவே நம்முடைய பொறுப்பு அதை நாம் பாதுகாக்க வேண்டும். சிலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்களே, தியாகம் செய்து விட்டார்கள், தியாகம் செய்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய உயிர் என்ன பணயம் வைத்து இதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அந்த முன்னோர்களுக்கு எல்லாம் ரஹ்மத் செய்வானாக, விசாலமான மன்னிப்பை கொடுப்பானாக, அவருடைய கபரை எல்லாம் விசாலப்படுத்துவானாக, அவருடைய அனைத்து பாவங்களை மன்னித்து அவர்களை ஒளிமயமான கபருடைய வாழ்க்கையை வாழ வைப்பான அந்த மூதாதையர்களுக்கு, தியாகிகளுக்கு துவா செய்துவிட்டு, பொதுவாக இந்த கஸ்ஸா மக்கள் பொதுவாக முழு உலக முஸ்லீம்களுக்கும் ஒன்றை வரைந்து காட்டிருக்கிறார்கள், ஒரு தீமை வைத்திருக்கிறார்கள். அதுதான் பொறுமை, விடாப்பிடியாக போராடுவது, ஸ்திரமாக இருப்பது, சவால்களுக்கு தைரியமாக முகம் கொடுத்து அதிலே வெற்றி பெறுவது. இந்த சியோனிசவாதிகளுக்கு எதிராக, இந்த எதிரிகளுக்கு எதிராக, இவர்களுடைய ஆக்கிரமிப்பு அராஜகத்துக்கு எதிராக அவர்கள் போராடி வென்றிருக்கிறார்கள். இந்த கஸ்ஸா மக்கள், காசான்னு சொல்கிறோமே, அந்த கஸ்ஸா மக்கள் முழு உலகத்துக்கும் ஒரு வசனத்தை எழுதி அவர்கள் வரைந்து காட்டிருக்கிறார்கள். விடாப்படியாக பொறுமையோடு மனதைரியத்தோடு போராடுகின்ற பொழுது எதிரிகளை தாக்கு பிடித்து அவருடைய சவால்களை, கடுபிடிகளை முறியடிக்கலாம் என்ற ஒரு பாடத்தை உலகத்துக்கும் போட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம் என்று அவர்களை மெச்சி கூறிவிட்டு, பாருங்கள், ஃபிரௌன் அநியாயம் செய்தான், அநியாயத்துக்கு முடிவு என்ன நடந்து தெரியும், அழிந்தான், நாசமாகினான். எப்பொழுதுமே அந்த சம்பவம் தெரிந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்க, யாருடைய நறுமணம் கமல்கின்ற பொழுது நபி உனக்கு யாருடைய நறுமணம்? மாஷித்தாவுடைய, அந்த முடிவாரி பின்னக்கூடிய அந்த பெண். என்ன விடயம்? அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி தன்னுடைய வேலைகளை செய்வார், அல்லாஹ்வுடைய பிஸ்மில்லா என்று சொல்லிக் கொள்வார். ஃபிரௌன் கேட்டால், என்னல்லாத வேறு இறைவன் இருக்கிறானா? நான் தானே இறைவன், தெய்வீகவாதாட்டம் பண்ண. ஃபிரௌன் கேட்டான், இல்லை, உன்னல்லாத, நீ அல்ல இறைவன், நீ ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பு, என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்றார்கள் அந்த பெண்மணி. என்னுடைய ரப்பும் அல்லாஹ். எனவே கொல்லுமாறு கட்டளையிட்டான். அந்த பெண் கொல்லப்பட்டு அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். அப்படியான நிலைமையில் தான் அவர்களை எல்லாம் நறுமணம் கமல வைத்தான், அவருடைய நறுமணம் வீசுகிறது. சம்பவம் பாருங்கள், ஃபிரௌனுக்கு எதிராக, ஃபிரௌனிடமிருந்து ஃபிரௌனுடைய ஒரு ஊழிய பெண் ஃபிரௌனுக்கு எதிராக ஈமானிய ஏகத்துவ அந்த கலிமாவை, வார்த்தையை, அல்லாஹ் தான் இறைவன் என்ற அந்த அநியாயக்காரன் சண்டாளத்துக்கு முன்னால், அந்த சர்வாதிகாரிக்கு முன்னால், கொடுங்கோலனுக்கு முன்னால் பேசி உயிர் நீத்தார்களே, ஷஹீதாயினார்களே, அவர்களுடைய நறுமணம் அல்லாஹ் கமல வைத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நபியவர்களுக்கும் அல்லாஹ் நுகர வைத்தான். அப்படியான நிகழ்வெல்லாம் இருக்கிறது. எனவே நம்முடைய மூதாதையர்கள், அவர்களுடைய தைரியம் நமக்கும் தேவை, இந்த சந்ததிக்கும் தேவை. எனவே எப்பொழுதுமே அந்த குழந்தையெல்லாம் பேச வைத்தான். அந்த தாய் பின்வாங்குகின்ற பொழுது கொஞ்சம் மனம் தளர்ந்து கொஞ்சம் பயப்படுகின்ற பொழுது குழந்தைகள், சின்ன குழந்தைகள் அல்ல மடியில் பேச வைத்தான். அந்த பிள்ளை சொன்னது, துனியாவுடைய தண்டனை, இந்த ஃபிரௌனுடைய அநியாயம், ஃபிரௌன் செய்கின்ற சித்திரவதை எல்லாம் சாதாரணமானது தாயே, மறுமையோடு ஒப்பிடும் பொழுது, மறுமையோடு தண்டனையோடு ஒப்பிடும் பொழுது சாதாரணமானது என்று குழந்தையை பேச வைத்து அல்லாஹ் தைரியமூட்டி அந்த ஈமானிய வார்த்தையை மொழிய வைத்து அவர்கள் ஷஹீதாகினார்கள். எனவே அந்த பெண்ணுடைய நறுமணத்தை நுகர வைத்தான் அல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களுக்கு கூட அதை புரிந்து கொள்கின்ற அளவுக்கு அந்தஸ்து உயர்த்தினான் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக எல்லா விடயங்களும்
சீராக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அதே கட்டத்தில் ஒரு சாரை ஞாபகப்படுத்த வேண்டும். நம்முடைய சிறை கைதிகள் அதே போன்று அவர்கள் சிறைந்து விடுவிக்கப்பட வேண்டும். அவர்கள் கூடிய சீக்கிரம் சுதந்திரம் பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த பொறுமை தான் அவர்களுக்கு இந்த அளவு போராட வைத்தது. நீண்ட நாட்களுக்கு பின்னால் சில விடுவிக்கப்பட்டு நம்மிடம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் வரவேற்கிறோம், மகிழ்ச்சியாக வரவேற்கிறோம். நீண்ட நாள் சிறை கைதியில் இருந்து நம்மிடத்தில் விடுதலை பெற்று வந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் மிக பூரிப்போடு வரவேற்கிறோம் என்று சொல்லிவிட்டு நிச்சயம் அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட மஸ்ஜிதுகளுக்கு சில முளைக்குச்சிகள் இருக்கிறார்கள். மஸ்ஜிதுடைய தூண்கள் போன்று மஸ்ஜிதிலே இருப்பார்கள், மஸ்ஜிதிலே காலங்களிப்பார்கள். அவர்கள் இல்லாமல் மலக்குமார்களோடு சேர்ந்து அமர்வார்கள். மலக்குமாருடைய சபையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எங்காவது சொந்த வேலைகளுக்கு போனாலும் மலக்குமார்கள் கேட்பார்கள், அவர்கள் எங்கே என்று. அந்த அளவுக்கு மஸ்ஜிதோடு காலங்களிக்கக்கூடியவர்கள், மஸ்ஜிதுக்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள், போராளிகள் என்று அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை பாதுகாக்க தன்னுடைய முழுமூச்சாக ஈடுபடக்கூடிய மக்களுடைய சிறப்பை சொல்லி அந்த மலக்குமார்கள் தேடுகின்ற அளவுக்கு கண்ணியமானவர்கள். எனவே இந்த பூமியை நீங்கள் பாதுகாப்பதற்கு உங்களை முழுமூச்சாக ஈடுபடுத்த வேண்டும். மஸ்ஜிதை பாதுகாக்க உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். நீங்கள் நோயாளியாயினால் மலக்குமார்கள் உங்களை நோய் விசாரிக்க அவர்கள் ஹதீஸில் வந்திருக்கிறது. மஸ்ஜிதோடு இருக்கக்கூடியவர்கள், மஸ்ஜிதே சொல்ல இருக்கக்கூடியவர்கள் நோயாளியாகினால் கண்ணுக்கு விளங்காவிட்டால் ஈமான் கொள்ள வேண்டும். மலக்குமார்கள் அந்த நோயாளிகளை நோய் விசாரிக்க, சுகம் விசாரிக்க வருகிறார்கள். எனவே ஷைத்தானுக்கு வழி வைக்க வேண்டாம், வேற்றுமை வேண்டாம், சண்டை சச்சரவு வேண்டாம். ஒற்றுமையாக இருங்கள். குர்ஆனுடைய வாழ்க்கையை ஒற்றுமையை கடைபிடியுங்கள், பிரிந்துவிட வேண்டாம். எனவே மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாக்க ஒன்றுபடுவோம், ஒத்துமைப்படுவோம், பிரிவினைவாதங்களை இல்லாதொழிப்போம். நம்மை பிரிப்பதற்கு சதி செய்யக்கூடிய சதிகளை முறியடிப்போம். முழு உலகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றன, முழு உலக மக்கள் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஊடுருவல்கள், எத்தனையோ சதித்திட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. உங்களை சீரழிக்க வேண்டும், சின்னாபின்னமாக்க வேண்டும், உங்களுக்குள்ளே மூட்டிவிட வேண்டும் என்று எத்தனையோ குழுக்கள் முயற்சிக்கிறார்கள். எனவே இடம் கொடுக்க வேண்டாம். அப்படியான ஷைத்தானுக்கும் ஷைத்தானுடைய சகாக்களுக்கும் நீங்கள் இடமளிக்க வேண்டாம். உங்களை பாதுகாப்பானாக, உங்களுடைய ஆரோக்கியமாக வாழ வைப்பான, ஆபத்துகளுடைய பாதுகாப்பானாக. எனவே இந்த ஜியோனிஸ்டுகள், அதே போன்று இந்த அராஜகம் புரியக்கூடியவர்கள், இந்த முஸ்லீம்களை ஆட்டி படைக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு எதிராக செய்கின்ற சதிகளுக்கு எதிராக நீங்கள் எதிர்த்து போராட வேண்டும். எப்பொழுதுமே கஸ்ஸா மக்கள் விடயத்தில் அவர்கள் எடுக்கின்ற பிரயத்தனங்கள் சுக்குநூறாக வேண்டும். கஸ்ஸா மக்களுக்கு அல்லாஹ் உறுதியை தைரியத்தை கொடுக்க வேண்டும். அதன் மூலம் பலஸ்தீனுக்கு அல்லாஹ் பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி துஆ செய்து, எப்பொழுதுமே முஸ்லீம்கள் உலகத்திலும் ஃபித்னா வரும் பொழுது முஸ்லீம்கள் ஓடக்கூடியவர்கள் அல்ல, அதை விட்டு ஒதுங்கக்கூடியவர்கள் அல்ல, பயப்படக்கூடியவர்கள் அல்ல. ஷாம் தேசத்து மக்களுக்கு மனைவிமார்கள், பிச்சரங்கள் எல்லோருமே, பொதுவாக எல்லா மக்களுமே பின்வரும் ஹதீஸில் வந்தது போன்று எதிர்ப்பை முகம் கொடுக்கக்கூடியவர்கள், சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்கள், எப்பொழுதும் சோதனைகள் வரும்பொழுது விரண்டு ஓடக்கூடியவர்கள் அல்ல, தைரியமாக போராடக்கூடியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஹதீஸிலே. எனவே எப்பொழுதும் எங்களுக்கு நபியவர்களுடன் கேட்கப்பட்ட சஹாபாக்கள் மூலம் உங்களுக்கு பின்னால் வருகின்ற சோதனைகளில் என்ன செய்ய வேண்டும்? நபியவர் சொன்னார்கள், எங்களுக்கு எங்கு இருக்க வேண்டும், எங்கு வாழ வேண்டும் என்று சொன்ன பொழுது கூட சஹாபாக்களுக்கு நபியவர் சொன்னார்கள், பைத்துல் மக்திஸ், அந்த பைத்துல் மக்திஸை நோக்கி செல்லுங்கள், பைத்துல் மக்திஸில் எங்களுடைய காலங்களை கழியுங்கள், அங்கே வாழ முயற்சியுங்கள். எனவே எப்பொழுதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பைத்துல் மக்திஸ் மக்களுக்கு உங்களுடைய காலை மாலை அல்லாஹ் ரிஸ்க் கொண்டே இருப்பான், வாழ்வாதாரம் கொடுத்து கொண்டே இருப்பான், அது உங்களுக்கும் கிடைக்கும், அந்த பாக்கியங்கள் கிடைக்கும் என்று சொல்லி முதலாவது ஹுத்துபாவை துஆ இஸ்திக்ஃபாரோடு முடித்துவிட்டு, இரண்டாவது ஹுத்துபாவை ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் எத்தனையோ பெரும் வீரர்களை தோற்கடித்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், சத்தியத்தை வெல்ல வைத்த அசத்தியத்தை தோற்கடித்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், காபிருடைய சதியை முறியடித்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று ஹம்து ஸலவாத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்து இரண்டாவது ஹுத்துபாவை சுருக்கமாக பொதுவாக பாருங்கள். எப்பொழுதுமே இன்று ஒரு விடயத்தை நாங்கள் கண்கூடாக காண்கிறோம். கடந்த காலம் நிகழ்கால வரலாறுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது முஸ்லீம்கள் உலக இஸ்லாமிய உலகத்துக்கும் ஒரு விடயத்தை நாங்கள் ஊர்ஜிதமாக ஒரு தகவலாக முன்வைக்க முடியும், எங்களுடைய ஒரு செய்தியாக சொல்ல முடியும். எப்பொழுதுமே முஸ்லீம்கள் ஏகமனதாக ஒன்றுபட்டிருக்கிறோம். மஸ்ஜிதுல் அக்ஸா புனிதமானது, தனிச்சிறப்புள்ளது, அதனுடைய மகத்துவம், அதனுடைய கண்ணியம், அதனுடைய உரிமை முஸ்லீம்களுக்கு உரியது என்பதிலே நாங்கள் ஊர்ஜிதமாக இருக்கிறோம் என்ற ஒரு பிரகடனத்தை முன்வைக்கிறோம். ரப்பு நாடியதை படைப்பான், நாடியவர்களை அல்லாஹ் தேர்வு செய்வான், சிறந்தவற்றை தேர்வு செய்யும் உரிமை அவனுக்குரியது. எனவே இந்த பூமியை அல்லாஹ் அது முழு உலகத்தாருக்கும் பரக்கத்துள்ள பூமியாக தேர்ந்தெடுத்து விட்டான், முஸ்லீம்களுடைய சொத்து. எனவே உங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான், அதுக்கு பாதுகாவலர்களாக, அதை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக, இந்த புனிதத்துவத்தை பாதுகாக்கக்கூடிய கடமையை
உங்களிடம் அல்லாஹ் ஒப்படைத்திருக்கிறான். அது உங்களுக்கு கிடைத்த சிறப்பு. எனவே படையெடுத்து ஒரு பிரயாணமாக கட்டுச்சாதனங்களை கட்டி பிரயாணம் செய்யக்கூடிய கட்டுச்சாதனைகளோடு பிரயாணம் செய்யக்கூடிய மஸ்ஜிதுகளில் ஒன்றாக இதை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். எனவே இந்த புனிதத்துவத்தை, இந்த பரக்கத்தை, இந்த கண்ணியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். நமக்கான ஒரு உரிமையை, சொத்தை நாங்கள் பாதுகாப்பது எங்களுடைய பொறுப்பு. எனவே பொதுவாக பைத்துல் மக்திஸை, அந்த பூமியை, பலஸ்தீனை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் எடுத்தது போன்று நம்மை அல்லாஹ் அதுக்கு பயன்படுத்தியிருக்கிறான். எனவே அதை பற்றி அல்லாஹ் கேட்பான். அதுக்குரிய பதிலாக நாம் அந்த பாதுகாப்பு நடவடிக்கையிலே எந்த கட்டத்திலும் விரிசல் ஏற்படாமல், விலகினம் ஏற்படாமல் அதில் உறுதியாக நின்று, நிலையாக நின்று பாதுகாக்க வேண்டும். இந்த ஹதீஸுக்கு ஆளாக வேண்டும். இறுதியாக சொல்லி முடிக்கிறார்கள், அது அந்த பணியை செய்கின்ற பொழுது இந்த ஹதீஸுக்கு நாம் ஆளாகுவோம். அதாவது என்னுடைய ஒரு உம்மத்தில் ஒரு கூட்டத்தார் எதிரிகளுக்கு எதிராக வெற்றிநடை போட்டுக்கொண்டே இருப்பார்கள், எதிரிகளை அடக்கி கொண்டே இருப்பார்கள். எதிரிகளுக்கு இவர்கள் அடங்க மாட்டார்கள், எதிரிகளை இவர்கள் அடக்குவார்கள். அந்த எதிரிகள் அவர்களுக்கு எதிராக செய்கின்ற சதிகள், மோசடிகள், திட்டங்கள் எதுவுமே இவர்களுக்கு எந்த இடரையும் ஏற்படுத்தாது. அவர்களுக்கு ஏதாவது சோதனைகள், சிரமங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டால் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி ஏற்பட்டாலே தவிர இவர்களால் எதுவுமே அவர்களுக்கு செய்ய முடியாது. அந்த வீரப்படை, அந்த வீர்நடை போடுகின்ற அந்த படை எங்கிருக்கிறார்கள் என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது, அவர்கள் பைத்துல் மக்திஸ், அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பைத்துல் மக்திஸுடைய அந்த வட்டாரத்திலே, அந்த பூமியிலே தான் இருக்கிறார்கள் என்று சொன்னார்களே. அந்த நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னபடியும் உண்மை. யா ரசூலல்லாஹ், நீங்கள் உண்மையை சொன்னீர்கள். அப்படியான ஒரு கூட்டம் எங்களுடைய புனித பூமியிலே போராடி கொண்டுதான் இருக்கார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை உண்மைப்படுத்தி, உறுதிப்படுத்தி, அதற்கான சான்றுகளை யதார்த்தபூர்வமாக முன்வைத்து நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் சரந்த ஹபிதுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய முழு ஹுத்துபாவுக்கு முட்டுப்புள்ளி வைக்கிறார்கள். எனவே 3 ஹுத்துபாக்கள் மூலம் பிரயோசனம் அடைவோம். மக்கா முக்கர்ரமுடைய ஹுத்துபா நன்றி மனப்பான்மை, நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம். அதில் நியாமத்துகளை பாதுகாப்போம். நன்றி கட்டம் நடந்த நன்மத்துகளை அளிக்காமல் பாதுகாத்துக் கொள்ளும் என்ற தலைப்பிலே யாசிர் தூசர் ஹபிதுல்லாஹ் செய்தார்கள். அதே போன்று 2வது ஹுத்துபா அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்க வேண்டும், வணக்கத்துக்கு தகுதியானவன் அவன் மாத்திரம் என்ற தலைப்பிலே அப்துல் முஹ்சின் காசிம் ஹபிதுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஹுத்துபாவிலே, மதீனா முனவ்வராவுடைய ஹுத்துபாவிலே முன்வைத்தார்கள். அதேபோன்று மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய தனிச்சிறப்பும் தனித்துவமும் என்ற தலைப்பிலே முஹம்மது சரந்த ஹபிதுல்லாஹ் அவர்கள் மிக காத்திரமான, தைரியமான ஒரு ஹுத்துபாவை அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே முன்வைத்தார்கள். எனவே 3 ஹுத்துபாக்கள் மூலம் பயனடைவோம், மக்களுக்கு மெத்தி வைப்போம். எனவே நிகழ்ச்சி தயார் பின் ரிஸ்வான், அதே போன்று ஷர்பான் ஆகியோருக்கும் நன்றி செலுத்தியவனாக விடைபெறுகிறேன். வாஹ்ரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.